மத ரீதியான அமைப்புகள் பொதுவாக அவங்க மதத்துல ஏதாவது ஒரு தொடும்போது அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். அந்த எதிர்ப்பு சில நேரங்கள்ல திரைப்படங்களுக்கு ப்ரொமோஷனா மாறுறதும் இயல்பு. அது எங்கேயுமே அவங்க மன்னிப்பு கேட்டு மாற்றினதாட்டு சரித்திரம் கிடையாது. ஆனா ஒரு 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 சின்ன காட்சி ஏதோ இருக்கு, ஒரு லைன் ஏதோ இருக்குன்னு சொன்ன உடனே மன்னிப்பு கேட்டு நீங்க போய் பாத்தீங்கன்னா நோட்டீஸ் அவங்களோட பிரஸ் ரிலீஸ பாத்தீங்கன்னா தெரியும். துல்கர் சல்மானோட வேஃபேரர் சினிமாஸ் வந்து மன்னிப்பு கூறுவதோடு அவங்க வந்து சொல்ற ஜாதிகள் பாத்தீங்கன்னா தேவரு, கவுண்டரு, நாடாரு, இந்த வில்ல நாட்டு கொண்டு வரும். அது படங்களே இருக்கு, அதுக்கு காரணங்களும் இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் குமரி கிழவனார் அவர்கள். கிழவனார் வணக்கம். 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 லோகா திரைப்படம் வெற்றிகரமாக வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தை பற்றி 2 விமர்சனங்கள். ஒண்ணு வந்து கேரளத்துல இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் இந்துக்களை படுத்துறதாக ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க. கன்னடர்கள் இது கன்னடர்களை புண்படுத்துறதாக இருக்குன்னு சொல்லி இதுக்கு எதிராக பிரச்சனைகளை கிளப்பும் போது இந்த படக்குழுவினர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறது? வணக்கம். முதல்ல வந்து இந்த இந்து அமைப்புகள் மத ரீதியான இந்து அமைப்புகள் சொல்றதை விட மத ரீதியான அமைப்புகள் வந்து பொதுவாக அவங்க மதத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை தொடும்போது அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். நீங்க வந்து இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அந்த காலத்துல இருந்தே நிறைய சினிமாக்கள்ல வந்து அது கேரளா மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரு ஒரு மதத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை தொடும் போது அதை வந்து அவங்க இது பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன காட்சி ஆகட்டும், இல்ல அடிநாதமான திரைப்படம் ஆகட்டும், அதை அவங்க எதிர்க்கிறது இயல்புதான். இப்ப வந்து நம்ம டிரான்ஸ்னு ஒரு திரைப்படம் வந்து அதற்கு வந்து இன்னொரு மத அமைப்புகள் எவ்வளவு பெரிய பிரச்சனையை கிளப்புறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த அமைப்புகள் இது வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்தியால இது வந்து ஒரு இயல்பான ஒரு ஏன்னா இவங்க தொற்றுக்கக்கூடிய கதைகள் வந்து ஒரு அந்த வரலாற்று புராண கதை வரலாற்று இதை பின்பற்றி அப்படி வர்றதுனால ஒருவேளை வந்து அது அவங்களுக்கு எங்கேயாவது இடத்துல டச் பண்ண வேண்டி இருந்திருக்கும். அதனால அவங்க இதே மாதிரியான திரைப்படங்கள் இப்ப நம்ம உதாரணத்துக்கு டிரான்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக வந்த திரைப்படம், அதுக்குவே வந்து மத ரீதியான அமைப்புகள் பெரிய அளவுல எதிர்ப்புகளை தெரியும். இதே வந்து இது வந்து கிறிஸ்தவ அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகளும் எதிர்ப்பு தெரியும். இப்ப இந்தியா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு இந்து மத அமைப்புகள் கொஞ்சம் அதிக வலிமையோட இருப்பதால சின்ன சின்ன காட்சிகள் வந்தாலும் அவங்க வந்து அதை வந்து வலிமையாக எதிர்ப்பதும், அந்த எதிர்ப்பு சில நேரங்கள்ல திரைப்படங்களுக்கு ப்ரொமோஷனா மாறுறதும் இயல்பு. இது வந்து ப்ரொமோஷனாவே மாறிட்டு இருக்கு. நிறைய இடத்துல ப்ரொமோஷனா மாறும், மக்கள் வந்து உடனே வந்து போய் அடிச்சு பிடிச்சி போய் படத்தை பார்ப்பாங்க, அதை புகழ்ந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்கும். இனி கன்னடர்களோட எதிர்ப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கன்னடர்கள் வந்து எப்படின்னா நிலம் சார்ந்து, மொழி சார்ந்து, அவங்க இனம் சார்ந்து பயங்கர இது உள்ளவங்க. அதாவது அதை வந்து ஒரு நிறைய நிறைய அதாவது நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல ஒரு படம் வந்து புலிகேசின்னு ஒரு படம் வந்தது, 23ஆம் புலிகேசி. சரியா? படம் ரொம்ப தெளிவா 23ஆம் புலிகேசின்னு சொல்லி அந்த படம் வந்து கர்நாடகால வந்து என்ன பண்ணுச்சுன்னா தடை செய்யப்பட்டது. எதுக்கு தடை செய்யப்பட்டது அப்படின்னா, 2ஆம் புலிகேசி அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஒரு மன்னன் இருந்தார். அந்த மன்னனை தொட்டு அவரை வந்து ஒரு கோமாளி போல காணிப்பதாக படம் தெளிவாக 23ஆம் புலிகேசின்னு சொல்லுது. ஆனா அவங்க வந்து அதை வந்து எடுத்து அதை ஒரு இதா சொல்லி படம் வந்து அங்க தடை செய்யப்படும், பிரச்சனைகள் ஆகி தடை செய்யப்படும். இதே மாதிரி கன்னடர்கள் வந்து நீங்க லைட்டா ஒரு இடத்துல தொட்டீங்கன்னா, இப்ப சமீபத்துல நம்ம கமலஹாசன் படம் வந்து என்ன நிலைமைக்கு ஆச்சு, அவர் வந்து திரைப்படத்துல கூட தொடரல. அவரு வந்து சாதாரணமா ஒரு நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒரு பேச்சை வந்து இந்த மொழிகள் எல்லாம் இங்க இருந்து பிறந்ததுன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பேச்சை அவர் ஒரு புதுமையில சொல்றாரு. அதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க பயங்கர வலிமையான ஒரு இதை வச்சிருக்காங்க. இப்ப இது வந்து இப்ப லோகா படத்துக்கு நடக்கும். அப்ப வந்து ஒரு கன்னடர்கள் எப்படின்னா ஒரு சின்ன காட்சி கூட பொறுத்துக்க மாட்டாங்க. அவங்க தமிழர்கள் அல்ல, தமிழர்கள் அப்படி இல்லை. சரி, ஓகே, நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்க, நாங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, வேஃபேரர் சினிமாங்கிற அந்த சினிமா கம்பெனி உடனே வந்து அதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அவங்க மறுப்பு தெரிவிக்க, இல்ல நாங்க இப்படி வைக்கல, கதைக்கு தேவைப்பட்டது அப்படின்னு அவங்க மறுப்பு தெரிவிக்கிறது. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, உடனடியா மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. மன்னிப்பு கேட்டு இந்த படத்தை வந்து நாங்க வந்து இந்த காட்சிகளை, குறிப்பிட்ட காட்சிகளை மியூட் பண்ணிடுறோம், குறிப்பிட்ட காட்சிகளை வந்து நாங்க எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இது வந்து அதாவது அந்த திரைப்படத்தை பெங்களூர்ல வந்து ஓட வைக்கணும், கர்நாடகால ஓட வைக்கிறதுக்காக உடனே அவங்க எடுக்கிறது தான். இதே நம்ம வந்து தமிழ்நாட்டுல அப்படி நடக்கும். தமிழ்நாட்டுல அந்த படங்கள் வந்து கொண்டேதான் இருக்கு. மலையாள திரைப்படங்கள் வந்து பொதுவாகவே மற்ற மாநிலங்களை மற்ற மாநிலங்கள்ல சில இடங்களை வந்து கொஞ்சம் தவறாக குறிப்பிடுவது. தமிழ்நாடு பத்தி பாத்தீங்கன்னா முழுவதுமாக அவங்க வந்து இப்படி நிறைய பாயிண்ட்களை எடுத்து வச்சிருப்பாங்க திரைப்படம் முழுவதும். ஆனா எங்கேயுமே அவங்க மன்னிப்பு கேட்டு மாத்தினதாட்டு சரித்திரம் கிடையாது.
ஆனா ஒரு 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 சின்ன காட்சி ஏதோ இருக்கு, ஒரு லைன் ஏதோ இருக்குன்னு சொன்ன உடனே மன்னிப்பு கேட்டு நீங்க போய் பாத்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டு அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸ பாத்தீங்கன்னா தெரியும். துல்கர் சல்மானோட வேஃபேரர் சினிமாஸ் வந்து நாங்க அதுக்கு மன்னிப்பு புண்படுத்த நடந்துன்னா மன்னிப்பு கூறுவதோடு அந்த காட்சிகளை மாற்றி இருக்கிற சில இடங்கள்ல வந்து இது பண்ணிருக்கோம் வந்து ஒரு தெளிவான ஒரு இதை சொல்லியிருக்கோம். இது வந்து இப்போ தமிழகத்துல இருந்தும் சில மலையாள திரைப்படங்களுக்கு எதிர்ப்பு வந்தது. குறிப்பாக வந்து நரிவேட்டா படத்துக்கும் கூட எதிர்ப்பு வந்தது. இது அந்த பெரியார் அணைய மையப்படுத்தி காட்சிகள் இருக்கு. அது மாதிரி அந்த போலீஸ் அதிகாரி வந்து தமிழராக வந்து காட்டினாங்க. அப்ப தமிழரே இதுக்கு எதிரான ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய மக்களுக்கு எதிராக இந்த மாதிரியான வேலைகளை பண்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குது இல்ல. ஆனா அதுக்கு எந்த விதமான சலனமும் அங்க ஏற்படலை. ஆமா, அது வந்து நீங்க மலையாள சினிமாக்களை வந்து நீங்க நரிவேட்டையோட சுருக்கிட்டீங்க. நீங்க 2 படங்கள் இப்ப சமீபத்துல வந்ததுல நரிவேட்டை, லூசிபர் 2ஆம் பாகம், அந்த எம்புரான்ங்கிற ஒரு படத்துல ரொம்ப நேரடியாக படத்தின் காட்சிகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்கி நம்ம அணையை குறிப்பிட்டு எழுதுது. அதுக்கு வந்து பயங்கர வலிமையான ஒரு எதிர்ப்பு கிளம்புச்சு. எம்புரான் படத்துக்கு பயங்கரமான வந்துச்சு. நான் வந்து ஒரு அடிப்படையாக ஒரு மோகன்லாலோட ஒரு பயங்கர விஷயம். நீங்க மோகன்லால் திரைப்படம் இறங்குச்சுன்னா முதல் நாள் போய் பார்க்கறது இந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்ப நான் பார்த்துட்டு வந்து ஒரு விமர்சனம் எழுதுறேன். என்ன எழுதுறேன் அப்படின்னாக்கி அவங்களால இந்த அணையை தொடாமல் ஒரு திரைப்படம் எடுக்க முடியாது. படம் எடுத்து வரும்போது தமிழர் வெறுப்பு அணைகளை தொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பு வருது. உடனடியாக வந்து நம்ம வேலூர்ல இருந்து வடிவேல் சுப்பிரமணியம் சொல்லிட்டு அவர் உடனே நம்மளை அழைத்து பேசியிருக்காரு. அவர் விவசாய சங்க இருக்காரு, அவரு கூப்பிட்டு பேசுவோம். நம்ம வந்து அந்த படத்துல எந்தெந்த காட்சிகள்ல எப்படி எப்படி வந்து இந்த கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது அணை சம்பந்தமா. இதுல வந்து நீங்க வந்து அந்த படத்தோட இயக்குனர் பிருத்திவிராஜ் வந்து தீவிரமாக அந்த அணை சம்பந்தமாக பெரிய ஒரு இதே நடத்தினார். எப்படி நடத்தினார்னா அவர் அந்த நம்ம அணை பிரச்சனை நடக்கும் போது சினிமா உலகத்தை முழுவதும் அவர் ஒரு பவர்ஃபுல்லான ஆள், மலையாள சினிமால ஒரு பவர்ஃபுல்லான ஆள். சினிமா உலக சின்ன நடிகர்கள் வந்து அதாவது ஒரு 14 வயசு நடிகர்கள் இருந்து ஒரு பெரிய நடிகர்கள் வரையும் அவங்கள வச்சு ட்விட்டு போட வச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேம்பெயினே நடத்தினார் அன்னைக்காக. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய படத்தை எடுத்து அந்த படத்துல இப்படி ஒரு காட்சியை வைக்கிறாரு. அப்ப நம்ம வடிவேல் சுப்பிரமணியன் சொன்னா அவரு வந்து கட்சி தலைவர்களுக்கு கொண்டு போனாரு, விவசாய சங்கத்துக்கு கொண்டு போனாரு. நம்ம இது இந்த நம்ம அணை சார்ந்த விவசாய சங்கங்கள் அவங்கள்ட்ட எல்லாம் கொண்டு போய் அது ஒரு பெரிய அளவுல போச்சு, முதலமைச்சர் வரைக்கும் போச்சு. அதுக்கு ஒரு நடவடிக்கை. இது வந்து ஒரு சம்பவம். ஆனா நரிவேட்டை சம்பவத்தை வந்து இங்க நரிவேட்டை பார்த்து நிறைய பேர் சுலோகிச்சு. நீங்க இதை வந்து நான் ஒட்டுமொத்தமாக மலையாளிகளோட தமிழர் அதாவது மலையாள சினிமா உருவாக்கிய அதை வந்து நான் தெளிவா சொல்றேன். மலையாள சினிமா உருவாக்கிய தமிழர்கள் மீதான வெறுப்பு நரிவேட்டை படத்துல அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட் உயர் போலீஸ் அதிகாரியா இருந்தவர் வந்து ஒரு மலையாளி, நடராஜனா நடித்த பிள்ளை ஏதோ ஒரு பேர், சரியா? அவர் வந்து உயர் போலீஸ். அடுத்ததாக வந்து அன்னைக்கு அதிரடிப்படை வந்து அந்த சம்பவத்தை பண்ணிச்சு இல்லையா, நம்ம முத்தங்க இதுல வந்து அதிரடிப்படை சம்பவம் பண்ணது வந்து புரோஹித்ங்கிற ஒரு வடநாட்டு காவல் அதிகாரி. பாருங்க, ஒரு மலையாளியும் இருக்கிறார், அதுல வந்து ஒரு புரோஹித்ங்கிற வடநாட்டு காவல் அதிகாரி. ஆனா அந்த படத்துல இவரை கூட்டிட்டு வந்து சேரனை கூட்டிட்டு வந்து அதை தமிழ் படுத்தி எவ்வளவு பெரிய வரலாற்று மறைப்புன்னு பாருங்க. அதுல ஒரு தமிழ் கேரக்டரை கொண்டு வச்சு அந்த படத்தை வந்து பிரச்சனை பண்ணி இதை வந்து நம்ம மக்கள் வந்து அதை அப்படியே கண்டுக்காம, ஏன்னா வந்து வரலாறு என்ன சொல்லுது, உண்மை நடந்த சம்பவத்தை நீ என்ன பண்ணிருக்கணும், ஒரு வரலாற்றுக்காரனை கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. ஆனா நீ இப்படி வச்சு படத்தை எடுத்து படத்தை ஓட்டுற இது தமிழ்நாட்டுல கூட ஓடுது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நான் வந்து என்னால வந்து ஒரு 100 திரைப்படங்கள் சொல்ல முடியும். சும்மா அப்படி இருந்துட்டு என்னால 100 திரைப்படங்கள் சொல்ல முடியும். இல்ல இந்த படங்கள்ல இந்த காட்சிகள் இப்படி இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப இந்த வருடத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு 10 படங்களுக்கு மேல வரும். 10 இல்ல கூடுதல் தான் வந்திருக்கு. இந்த வருடத்துக்குள்ளே நிறைய படங்கள் நான் ஒவ்வொரு வரையும் பதிவு பண்ணேன். இந்த படத்துல இந்த காட்சி போன வாரம் ஒரு திரைப்படம் தொடர்ந்து வந்து இங்க வந்து மலையாள இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தமிழர்கள் மேல ஒரு மெல்லிய வெறுப்பையும் சில நேரம் ரொம்ப தீவிரமான வெறுப்பையும் அரசியல் ரீதியான தாக்குதலையும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஆள அதை கவனிச்சு விட மாட்டாங்க. அந்த படத்தை நம்ம இங்க செலவழிச்சு இதுதான் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இல்ல இது வந்து இப்போ இப்படி ஒரு வெறுப்பை உருவாக்குதன் மூலமாக இதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் இது இருக்கா திரைப்படங்களுக்கு? இல்ல இத நீங்க வந்து கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப மலையாள சினிமா வந்து 1930 வந்து உருவாகி அது வந்து ஒரு 60கள்ல புதிய அலை சினிமாக்கள் சொல்லிட்டு உருவாகும். 60, 70கள் சொல்ல போனா 70கள்ல தான் அவங்களுக்கு வந்து புதிய அலை சினிமாக்கள் சொல்லி மலையாளம் வந்து நம்ம இன்னைக்கு லெஜண்டுகளாக கொண்டாடப்படக்கூடிய பழைய ஆட்களாகட்டும், இல்ல செம்மீன் காலத்து நடிகர்களாகட்டும், பிரேம் நூசியராகட்டும்,
இல்லைன்னா சத்யன் ஆகட்டும், இப்படியான நடிகர்கள் வந்து நடிக்கிறாங்க. அந்த காலம் முடியும் போது ஒரு 69-70களில் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, புதிய அலை சினிமாக்கள் புதுசா சினிமாவை பார்க்க ஆரம்பிச்சு நல்ல மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில நல்ல இயக்குநர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து வர்றாங்க. இப்போ அடூர் ஆகட்டும், அவர் வர்றாரு, கேஜி ஜார்ஜ் ஆகுறாரு, பத்மராஜன் வர்றாரு. இப்படி இந்த மாதிரியான ஆட்கள் வந்து சினிமாக்குள்ள வர்றாங்க. அவங்க பரதன் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நிலம் சார்ந்த ஒரு ஒரு அவங்கள்ட்ட ஒரு கான்செப்ட் பேஸான ஒரு படம் இருக்கு. இப்படி எடுத்து வந்து உங்களுக்கு 60ல இருந்து ஒரு 70ல இருந்து 80 வரைக்கும் சினிமா அப்படி போயிட்டு இந்த 80கள் காலகட்டத்துல வந்து உங்களுக்கு 75க்கு மேலதான் வந்து ஒரு 80 அந்த மாதிரி காலகட்டத்துல சினிமா எல்லாம் வந்து அந்த டைம் பாத்தீங்கன்னா இந்தியா முழுமைக்குள்ள சினிமால ஒரு ஆக்ஷன் எல்லாம் இருக்கு. இந்த ஷோலை படங்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அப்ப வந்து இவர் வர்றாரு, ஜெயன் வர்றாரு. ஜெயன், அதுக்கப்புறம் இந்த பிருத்திவிராஜோட அப்பா சுகுமாரன், இவங்க எல்லாம் கொஞ்சம் ஆக்ஷன் ரீதியான படங்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. இப்ப இதுல எல்லாம் வந்து என்ன இருக்குன்னா, அப்படியான கம்யூனிஸ்ட் கொள்கைகள் இருக்கும். அதாவது ஒரு ஏழையான ஒரு இவரு ஒரு நடிகர், ஒரு நாயகன், அவர் வந்து கூலி தொழிலாளியா இருப்பாரு, வண்டி தள்ளுறவரு, குதிரை மேய்க்கிறவரு, இந்த மாதிரியான ஒரு கூலி தொழிலாளியா இருப்பாரு. அவருக்கு அநீதி நடக்கும், இல்லைன்னா அவருக்கு குடும்பத்துக்கு அநீதி நடக்கும். இப்படியான ஒரு கமர்ஷியல் சினிமாக்கள் வந்து அது 80களை நிறைக்கும். 70களில் புதிய அலை வந்து அது வந்து அந்த மனிதர்களோட இயல்புகள் எல்லாம் வச்சு நிறைய படங்கள் வந்து காதல் திரைப்படங்கள், மனிதனோட இலக்கியங்கள் திரைப்படமா மாறுது. இலக்கியங்கள் திரைப்படமா மாறுது. அதுலதான் என் டி வாசுதேவன் நாயரோட கதைகளும் அடூரோட கதைகளும் வந்து இதாகும். அதுக்கப்புறம் இந்த 80களில் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸான படங்கள் வரும். அதுக்கப்புறம் 85ல வந்து உங்களுக்கு என்ன நடக்குன்னா, 85, 86, 87 இதுதான் மோகன்லால் மம்மூட்டி எல்லாம் வந்து நிரம்பி வழிகிறாங்க. அப்ப மோகன்லால் தான் பெரிய ஆளா இருக்கிறார். மம்மூட்டிக்கு வந்து ஒரு தோல்விகளுக்கு அப்புறம் அவர் 90களில் தான் அவர் 80கள் அந்த 85, 86, 87 மலையாள சினிமாவை கம்ப்ளீட்டா கைக்குள்ள வச்சிருக்கிறது மோகன்லாலோட. அப்ப மோகன்லாலோட வெற்றிகள் என்ன, சாதாரணமான ஒரு பையன், அவன் வந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்றான், சமூகத்துல நடக்கக்கூடிய சின்ன சின்ன, அதாவது ஹீரோயிசமா இருக்காரு, கதைக்கான ஒரு இதா இருக்கு. இப்படி வந்து அந்த சினிமா வந்து வருது. மலையாள சினிமா வந்து அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சத்யநந்திகாட் ஆகட்டும், சீனிவாசனோட கதை, சீனிவாசனோட கதைகள், சீனிவாசன் ரொம்ப முக்கியமான ஐவி சசி, முக்கியமான ஆளு, ஐவி சசி எல்லாம் இருக்கு. ஐவி சசி இந்த மாதிரியான ஆட்கள் இவங்க எல்லாமே வந்து இப்ப நீங்க அந்திகாரோட கதைகளையோ இல்ல வந்து சீனிவாசன கதைகள்லாம் ஒரு சாதாரணமான ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு ஹீரோவா இருப்பாரு. இல்லைன்னா ஒரு ஊர்ல பிழைக்க வந்து, அதாவது ஒரு ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து திருவனந்தபுரத்துக்கோ இல்ல கொச்சிக்கோ பிழைக்க வர்ற ஒரு ஆளா இருப்பாரு. இந்த மாதிரி வந்து வருது. இப்படி வந்து அப்ப வந்து அந்த 80கள் முடியக்கூடிய நேரத்துலதான் 20ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் சினிமா வருது. அதாவது மோகன்லாலுக்கு ஒரு மாஸ் சினிமா வருது. அதுக்கப்புறம் அங்க மாஸ் சினிமாக்கான ஒரு தேவை வந்து உருவாகும். மாஸ் சினிமா தேவை வரும்போது 90 தொடங்கும் போது இங்க எப்படி மாச காணிக்க முடியும்? இப்ப நம்ம சென்னையில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாச காணிக்கிறதுக்காக வட சென்னை சேர்ந்த ஒரு ரவுடி இப்படி காணிப்பாங்க இல்லையா, வட சென்னை சார்ந்த ஒரு ரவுடி, இல்லைன்னா குறிப்பிட்ட ஊரை சார்ந்த ஒரு ரவுடி, இப்படின்னு சொல்லி அந்த மதுரையை சார்ந்த ஒரு ரவுடி, இப்படியான ஒரு மாஸ் சினிமா. இல்லைன்னா அந்த டைம்ல 90களில் நம்ம ஊர்ல என்ன மாதிரி படங்கள் வந்துச்சுன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்த ஒரு உயர் சாதி பண்ணையார், அவர் ஒரு நாயகர், இப்படி திரைப்படங்கள் வரும். எஜமானாகட்டும், இல்லைன்னா வந்து அந்த அந்த சீக்வன்ஸ்ல வந்து சின்ன கவுண்டர் ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள், தேவர் மகன் ஆகட்டும், இந்த மாதிரியான படங்கள். இதே காலத்துல மலையாளத்துல எப்படிப்பட்ட திரைப்படங்கள் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜாதிய ஃபியூடல் லார்ட்ஸ், அந்த நிலப்பிரபுக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட திரைப்படங்கள் வருது. தேவாசுரம் மாதிரியான படங்கள், ராவண 6ஆம் தம்புரான், இந்த மாதிரியான ஃபியூடல் லார்ட்ஸோட படங்கள் வந்து வருது. மம்முட்டியும் அந்த வரிசையில வந்து படங்கள். இந்த சினிமா வரும்போது உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட மசாலாக்கு வரும்போது சரியான வில்லன்கள் இங்க தேவைப்படுறாங்க. இந்த 95, 96 டைம்ல இங்க வில்லன்கள் வந்து சரியான வில்லன்கள் தேவைப்படுறாங்க. அப்ப வில்லன்களை யார இறக்குறது அப்படின்னா, நம்ம வில்லு சக்கரவர்த்திய பெரிய மீசை கொண்டு வச்சு கவுண்டரு அப்படின்னு காணிச்சு அங்க வில்லனாங்க புரியல. ஆமா, சாதி அடையாளத்தோட, அதாவது அவங்க அதிகமா அவங்க வந்து சொல்ற ஜாதிகள் பாத்தீங்கன்னா தேவரு, கவுண்டரு, நாடாரு, இந்த வில்ல நாட்டு கொண்டு வரும்போது அது படங்களே இருக்கு, அதுக்கு காரணங்களும் இருக்கு. அவங்க அந்த எல்லையோர இருக்கு பார்த்தீங்களா, எல்லையோரங்கள்ல உள்ள அந்த ஜாதிகளை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வந்து காணிச்சு அதுக்கப்புறம் நாயக்கர் இந்த மாதிரி காணிப்பாங்க, நாயக்கர் இந்த மாதிரி. அப்ப இது குறிப்பிட்ட கவுண்டர்களை தான் அவங்க அதிகமா, ஏன்னா கோயம்புத்தூர் அந்த பொள்ளாச்சி கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கவுண்டர்களை தான் வந்து இவங்க அடிக்கடி வந்து வில்லன்களா காணிப்பாங்க. வினு சக்கரவர்த்தியை கூட்டிட்டு வருவாங்க இங்க இருந்து. வினு சக்கரவர்த்தியை கூட்டிட்டு போய் வந்து அவருக்கு ஒரு பெரிய வீசியை வச்சு அவர் வந்து ஒரு அநியாயம் பண்றது மாதிரியும் அதை வந்து தட்டி கேட்கறது மாதிரியும் இப்படி ஒரு இது போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடியாட்கள், ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஹீரோ நடிக்கும் போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, பாண்டியில இருந்து ஆள் இறக்கி இருக்கிறான், பாண்டியில இருந்து ஆள் இறக்கிறான்.
ஆள் இறக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தோட்ட முதலாளியா இருப்பான் இல்லை. அப்ப அவன் ஒரு டைலாக் வைப்பான், ஒரு பிரஜான்னு நினைக்கிறேன் ஒரு படத்துல. அதாவது என்னோட தோட்டத்துல பாண்டிக்கு 200 ரூபாய்க்கு 100 ரூபாயும் சாராயம் வாங்கி கொடுத்து உன் தலை எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குன்னு. அந்த மாதிரி தொடர்ந்து வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா, ரொம்ப மலிவான சம்பளத்துக்கு வேலைக்கு வரக்கூடிய ரவுடிகள் என்கிட்ட இருக்கிறது மாதிரியும் வில்லன்கள் வந்து தமிழர்கள் மாதிரியும் காணிச்சிட்டு இருப்பான். அப்ப அது கூட வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு வில்லனை காணிக்கிறான், கதைக்கு தேவைப்பட்டு ஒரு வில்லனை காணிக்கிறாங்க, தொடர்ந்து காணிக்கும் போது ஒரு படத்துல காணிச்சிடலாம், நீங்க 2 படத்துல காணிச்சிடலாம், தொடர்ந்து காணிக்கும் போது அது வந்து தப்பா போகும். இதுல வந்து இந்த நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை ரஞ்சித் வந்து வெளியே வர்றாரு. தேவாசுரத்துல அவர் கதை எழுத்தாளர், ஐஎஸ்எல்சி படம். அதுக்கப்புறம் ராவண பிரபு வந்து 2001 வருது. 2001 ராவண பிரபு. அந்த ராவண பிரபு வரும்போது அவரு வந்து அவர்தான் முதல் படம் இயக்குனர் ஆகிறார். நல்ல அழகான படங்களும் அற்புதமான சினிமாக்கள்லாம் கொடுத்து. ஆனா அவர் தொடக்க காலத்துல எடுத்த திரைப்படங்கள்ல இந்த மாதிரியான கதையாடல்களை உருவாக்கி அதுல எல்லாம் அப்படின்னா ஒரு சிம்பிளா ஒரு காட்சி இருக்கும். நாயகியை வந்து கடத்திட்டு போவான். நாயகர் வந்து கடத்திட்டு போய் ஒரு இடத்துல வைப்பாரு. அங்க தமிழர்களை எப்படி காணிப்பாங்க அப்படின்னா, தமிழர்கள்ல வந்து ஒரு பெரிய பண்ணையார் வீட்டுல கொண்டு வைக்கிறாங்க, தமிழ் பண்ணையார் வீட்டுல கொண்டு போய் வைக்கிறாங்க, அவரோட எஸ்டேட் வைக்கிறாங்க. அவன் வந்து ஒரு கோமாளி மாதிரி அந்த ஒரு பட்டாபட்டியை போட்டுக்கிட்டு சட்டையை இது பண்ணிக்கிட்டு ஒரு 40-50 வயசுல ஒரு கோமாளி மாதிரியான ஒரு 2-3 பேர் அந்த பண்ணையில இருக்கிறது மாதிரி, அதாவது பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் அப்படி கோமாளி மாதிரி இருக்கிறது மாதிரி வந்து ஒரு மாதிரி ஒரு காட்சியை வந்து ராவணபுரம்ல வைப்பாங்க. ஷாஜி கைலாஸ்னு ஒரு இயக்குனர் தமிழ்ல கூட பாட்ஷா ஸ்டைல் திரைப்படங்கள் 1-2 எடுத்தாரு. கிடைக்கும் இறுதியா இப்போ அவரோட 20 வருட சினிமா வாழ்க்கை இருக்கும், 20-25 வருட சினிமா வாழ்க்கை இருக்கும். சமீபத்துல கூட நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், அதுலயும் அவரு பாண்டி விலங்குகளை தான் கொண்டு வருவாரு. அதாவது சொல்லி பாண்டி அப்படின்னு சொல்லியே கொண்டு வந்து வச்சிருப்பாரு. ரெஞ்சி பணிக்கரோட கதை. ரெஞ்சி பணிக்கர் ஒரு அற்புதமான நடிகர், கதை வசனம் எழுத முடியும், வசனங்கள்லாம் அவ்வளவு இதா இருக்கு. ஒரு ஆளு ஸ்டாரா இருக்கிறாருன்னா அதுக்கு வந்து ரெஞ்சி பணிக்கரோட எழுத்துக்கள் வந்து ஒரு முக்கிய காரணம். அவரும் அதே மாதிரியான படங்களை வந்து இது பண்றது. இப்படி இந்த டீமே வந்து உருவாக்குது. இது இவங்களோட குழந்தைகள் வருவாங்க, அதாவது இவங்கள்ட்ட கதை பிடித்த, இவங்கள்ட்ட படம் எடுத்த இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா மெதுவா இந்த நுண்ணிய காட்சிகளை நுண்ணிய காட்சிகள்னா, நான் ஒரு நுண்ணிய காட்சிகளுக்கு உதாரணம் சொல்றேன். இது ஒரு வில்லன், இந்த வில்லங்கிற மேட்டர் நம்ம அப்படியே வச்சுக்கணும். இனி ஒரு நுண்ணிய காட்சிகளை வந்து நம்ம கூட்டுறதுன்னா கிலோமீட்டர்ஸ் ஒரு படம். இந்த படத்துல வந்து டொவினோ தாமஸ், இப்போ வெற்றி நாயகரா இருக்கக்கூடிய டொவினோ தாமஸ் நடிக்கிறார். இங்க இருந்து அவர் வந்து ஒரு நாயகியை வந்து ஒரு வெளிநாட்டு நாயகியை கொண்டு போய் வழி அனுப்பிடுவார். அவர்கிட்ட காசு இருக்காது, பணம் இருக்காது, ஏதோ ஒன்றுக்காக அவர் ஒரு வண்டியில இந்தியா முழுவதும் பயணம் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம். அது பயணிக்கும் போது எல்லா ஊர்களும் அழகா வரும். தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோடனே ஒருத்தர் வந்து பிச்சை எடுப்பான். அப்போ அவங்க வந்து வாட் இஸ் திஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு இதை கேட்பாங்க. அப்ப அவன் சொல்லுவான், இங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லுவாரு. புரியுதா உங்களுக்கு? அதாவது இங்க இப்படிதான் தமிழ்நாட்டுக்குள்ள நின்று சொல்லுவாரு, தமிழ்நாடு இப்படிதான். இது வந்து ஒரு தமிழ்நாடு இப்படிதான். இதே மாதிரி நம்ம நிறைய காட்சிகளை சொல்லலாம். நிறைய காட்சிகள் சொன்னா அதை வந்து அவங்க வந்து ஒரு நோக்கமாக வச்சுதான் வந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ தமிழகம் வந்து எல்லா விஷயங்கள்லையும் பெரும்பான்மையான கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி முன்னேறி இருக்கு. மலையாளிகளுமே இங்க வந்துதான் கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய வாய்ப்புகள் மலையாளிகளுக்கு இங்க வழங்கப்படுது. ஆனாலும் இந்த வெறுப்பு எதனால வருது? வெறுப்பு எதனால வருதுன்னா, மலையாளிகள் வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வரலாறு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இந்த அது வந்து ஒரு எல்லா இயக்குநர்களும் வந்து அப்படி வச்சிருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. ஒரு குறிப்பிட்ட செட்ல ஒர்க் பண்ணக்கூடிய இயக்குநர்கள் தொடர்ந்து திருப்பி இந்த மாதிரி படங்களை உருவாக்குறாங்க. இதை வந்து வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா, நான் முதல்ல ஒரு வரி சொன்னேன். இந்த பார்டர் லைன்ல இருக்கக்கூடிய மக்களையும் அந்த இதை சார்ந்த மக்களையும் தான் இவங்க என்ன பண்றாங்க, பாண்டிகள் அந்த இது தொடர்ந்து வந்து காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா கேரளா வந்து தமிழர்கள்ட்ட வந்து சில இடங்களை வந்து இழந்திருக்கு. அவங்க ஆசைப்பட்ட இடங்கள், அவங்களோட இடங்கள், அவங்க ஆசைப்பட்ட இடங்களை வந்து சில இடத்துல வந்து இழந்திருக்காங்க. குறிப்பிட்டு சொல்ல போனீங்கன்னாக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள 4 வட்டங்கள் 4.5 வட்டங்கள் நமக்கு இருக்கு. இதுல வந்து தேனி மாவட்டம் இந்த சைடெல்லாம் வந்து ஒரு வளமான நிலம்.
வளமான நிலங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட கட்டுப்பாட்டுல இருந்து சில பகுதிகளை அவங்களுக்கு கிடைக்கும். தேவிகுளம் நீர்மேடாகட்டும் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இங்க தொழில் போட்டிகள் இருக்கு. இந்த மாதிரி நிலங்கள்ல தொழில் போட்டிகள் எப்பவுமே விவசாய சார்ந்த போட்டிகளும் சரி, நீர்வரத்து பிரச்சனைகளும்